தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்ச்சியில அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏ.கே. இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், நேயர்களுக்கும் வணக்கம். தோழர், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், மோடி அவங்க தோல்வி உறுதியாயிருச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட் யூனியன் தேர்தலுக்கு நடைபெற்ற தேர்தல்ல இடதுசாரி அமைப்பு பேக் பண்ண வேட்பாளர்கள் பெருமளவு ஃபுல்லா கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு பெற்ற ஏபிவிபி மாணவர் அமைப்பு முழுக்க வாஷ் அவுட் பண்ணப்பட்டிருக்கு, தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இது இந்திய அளவுல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய மனதில் இருக்கக்கூடியதா பிரதிபலிக்குது. இதுதான் 2024 தொடரும். ஏன்னா 20 கோடி வாக்காளர்களுக்கு மேல இளைஞர்கள் இருக்கிறாங்க. பாஜக மோடிய இவங்க தான் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்னு இப்போ ஒரு கிளைமேட் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க தோழர்? இல்ல, கரெக்டா சொன்னீங்க. அந்த டேட்டா பேஸ்ல கூட இப்போ எலெக்ஷன் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 20 கோடி வாக்காளர்கள் இளைஞர்கள். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 12 crores வரைக்குமே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப யங் ஓட்டர்ஸ். மேபி அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இல்ல செகண்ட் டைம் அந்த மாதிரி தான் ஓட் பண்றவங்களா இருப்பாங்க. சோ இந்த வெற்றியை தீர்மானிக்கிறதுல இந்த இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஓட்டு வங்கி என்பது காலங்காலமாக அந்த கட்சிக்காகவே பாரம்பரியமா ஓட்டு போடக்கூடிய மக்கள் தான் ஓட்டு வங்கி. ஆனா இளைஞர்கள் நீங்க ஓட்டு வங்கியா நீங்கள பார்க்க முடியாது. அவங்கள களம் தான் அவங்கள ஒரு கட்சியை ஆதரவு, எதிர்ப்பு இந்த மனநிலைக்கு கொண்டு போக செய்யுது. இப்ப களம் என்ன? இங்க வளர்ச்சி, வேலை வாய்ப்பு. இப்போ மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரு? 2014 வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த 2 கோடி நீங்க கணக்கு பண்ணா கூட இன்னைக்கு 20 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். ஆனா உண்மை என்ன? இந்த உத்தரப்பிரதேசல ஒரு இப்ப லேட்டஸ்டா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல ஒரு ஜாப் ஃப்ளோட் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 வேகன்சி தான். ஆனா அது எத்தனை பேர் போய் அப்பியர் ஆனாங்க? ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு 50 லட்சம் பேர் அந்த எக்ஸாமுக்கு போய் அப்பியர் ஆகுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. 60,200 சம்திங் போஸ்டிங், கான்ஸ்டபிள் போஸ்டிங். அதுக்கு 50 லட்சம் இளைஞர்கள் விண்ணப்பிச்சிருந்தாங்க. விண்ணப்பிச்சிருந்தாங்க. அந்த ரயில்வே நிலையத்துல அவங்க எப்படி ஒரு ஏக்கத்தோட அந்த வேலை கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இளைஞர்கள் போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் கிடையாது. நீங்க வட இந்தியாவிலிருந்து இங்க தென்னிந்தியாக்கள் முன்னேறிய மாநிலங்களான தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, இது போன்ற ஆந்திரா கூட கொஞ்சம் அளவுக்கு செகண்டரி தான். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இதை நோக்கி படையெடுத்து வரும் இளைஞர்கள், அவங்களுடைய அந்த மைக்ரண்ட் லேபர்ஸோடைய அந்த மூவ்மெண்ட் வச்சே நீங்க சொல்லலாம். நீங்க பாருங்க, எந்த ட்ரெயின்ல நீங்க போனாலும் இவர்களுடைய அந்த பிரசன்ஸ் நம்மளால உணர முடியும். அவங்க கண்டிப்பா 2 நாள் முன்னாடி கிளம்பியிருப்பாங்க. ட்ரெயின்ல லாங் ஜேர்னி பண்ணுவாங்க. நீங்க வாரத்துல எந்த நாட்கள் போனாலுமே வட இந்திய இளைஞர்கள் இங்க பயணித்துக் கொண்டு வெவ்வேறு வேலைகளுக்கு இங்க வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க வேலை செய்யற நிறுவனங்கள்லயோ இல்ல நாம வேலை செய்யற நிறுவனங்கள்லயோ அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் முதற்கொண்டு இங்க இருக்கிற மற்ற எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே வட மாநில இளைஞர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. சோ இதுதான் ரியாலிட்டி. சோ மோடி அவர்கள் வேலை வாய்ப்பு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் ஆக்சுவலா லிட்டரலா அவர் இளைஞர்களுக்கு ஒரு பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்திருக்காருன்னு நம்ம இதுல இருந்து இன்ஃபர் பண்ண முடியும். ஏன்னா நீங்க சொல்றது ஓகே, தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துட்டீங்க. பட் நிஜத்தில் அது என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. அண்ட் இப்ப இந்த ஜேஎன்யூ விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா ஏபிவிபி அது நமக்கு தெரியும். பிஜேபியோட ஒரு மாணவர் அணி கூட சொல்லலாம். ஐ மீன் ஆர்எஸ்எஸ்க்கு பல கிளை அமைப்புகள் இருக்கு. அதனாலதான் அது சங் பரிவார்னு நம்ம சொல்றோம். அதுல பஜ்ரங் தள் இருக்கும். அப்புறம் இதற்காகவே சொல்லுங்க, விஹெச்பி, விஸ்வ ஹிந்து பரிஷத், விஹெச்பி இருக்கும். அதே போல இன்னும் பாரதிய கிஷான் சங் இதெல்லாம் இருக்கும். விவசாயிகள் அணி அதுக்காக தனியா இருக்கும். இது போல ஒவ்வொரு காரணத்திற்காகவும் ஆர்எஸ்எஸ் ஒரு கிளை அமைப்பை உருவாக்கி செயல்படும். அனுமான் சேனா அது போல ஒவ்வொரு ஊருக்கு ஒரு களத்திற்கு ஏற்ற போல இருக்கும். அதுல ஒண்ணுதான் இந்த ஏபிவிபி. இவர்கள் நீங்க ஏபிவிபி அப்படி என்னன்னா ரொம்ப அர்ப்பணிப்பா இந்த நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே இல்ல. அடிதடி பிஜேபியோட அடிதடி ஒரு செட்டப், ஒரு குரூப் தான் ஏபிவிபி. அதுக்கு சின்ன உதாரணம் சொல்ல போனா, கொரோனாக்கு முன்னாடி சிஏஏ ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும், இதே ஜேஎன்யூல தான் நடந்தது. அப்போ இதே ஏபிவிபி மாணவர்கள் தான் உள்ள
ஜேஎன்யூ மாணவர்களை வந்து அடிச்சாங்க. உங்களுக்கு ஜேஎன்யூ எலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னா, அது ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு காலேஜ். ஜேஎன்யூவோட ஃபுல் ஃபார்ம் மோடிக்கு பிடிக்காத ஒரு பேரு. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. நேரு என்ன செய்தார்னு சொன்னாங்க இல்லையா? அதான் மோடிக்கு வந்து பதில் இதுதான். சோ ஜேஎன்யூ போன்ற இது வந்து ரொம்ப ஒரு பிரபலமான யூனிவர்சிட்டி தோழர். பல மாணவர்கள் வந்து அந்த ஜேஎன்யூல படிப்பாங்க. அது ரொம்ப ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட். அது நாட் அன் எலைட் இன்ஸ்டிடியூட் ஆக்சுவலா. ஒரு பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூட். இப்ப இங்க அண்ணா யூனிவர்சிட்டி போல நாட் ஃபார் எலைட்ஸ். எல்லா தரப்பு மக்களும் வந்து அங்க படிப்பாங்க ஜேஎன்யூல. இப்ப இங்க வந்து ஐஐடி, ஐஐஎம் அது போல வந்து அங்கேயும் நிறைய இருக்கு. ஆனா பிட்ஸ் பிளாடி எல்லாம் இருக்காங்க. ஆனா ஜேஎன்யூ அப்படி கிடையாது. உங்களுக்கு நீங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா மாணவர்கள் கூட படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி தோழர். அங்க கடந்த 4 வருஷமா எலெக்ஷன் நடக்கல. மாணவர்களுக்குள்ளான தேர்தல். ஏன்னா அந்த தேர்தல் வந்து அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிகாரிகள், நிறைய பர்சனாலிட்டிஸ், ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாம் வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. இங்க நிர்மலா சீதாராமன் அவங்க எல்லாம் கூட ஜேஎன்யூ தான். பாருங்க எவ்வளவு பாப்புலரான ஆட்கள் எல்லாம் காலேஜ் கொடுத்திருக்கு. சோ அது வந்து நகைச்சுவை மட்டும்தான் அவங்க பேரை வந்து பயன்படுத்துறோம். பட் ஜேஎன்யூ வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு திங்க் டேங்க்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு பாலிசி மேக்கர்ஸ் வந்து ஃபியூச்சருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அத்தகைய ஒரு யூனிவர்சிட்டியில 4 வருஷமா எலெக்ஷன் நடக்கல. அதை வந்து கிட்டத்தட்ட சங் பரிவார அமைப்புகள் வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க தோழர். இப்போ தேர்தல் நடந்து 4 போஸ்டிங் ஆக்சுவலா முக்கிய பதவிகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட், அதாவது தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், இந்த போஸ்டிங் வந்து நடந்தது. இதுல வந்து தனஞ்சய் அவர் தான் வந்து பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட் வந்து அபிஜித் கோஷ், அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி வந்து பிரியாங்ஷி, அடுத்து ஜாயிண்ட் செக்ரட்டரி வந்து மோ சைஜித். சோ இந்த நபர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தோழர். இது இவர்களோட வெற்றியாக பார்க்கல, மாணவர்களுடைய வெற்றி. மாணவர்கள் இந்த சென்ஸ் இப்போ இந்த ஏபிவிபி என்பது கிட்டத்தட்ட வந்து மோடி, கிட்டத்தட்ட பாஜக அப்படிதான் நம்ம வந்து பொருளை எடுத்துக்கணும். சோ இப்போ வந்து அங்க மோடிக்கும், மோடி சார்ந்த அணிக்கும் அங்க தோல்வி. மாணவர்களே வந்து எளிதில் வந்து அவங்களை வந்து தோக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 1000 ஓட்டு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க தோழர். அதாவது ஒரு கல்லூரி தேர்தல்கள்ல 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா இருக்கிறதே 3000 2000 ஓட்டு தான் போல் ஆகும். அதுல வந்து நீங்க 1000 ஓட்டு நீங்க வந்து டிஃபரன்ஸ் காமிக்கும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பேராதரவு இருக்கு. இட்ஸ் a ஸ்ட்ராங் சிக்னல் தட் இந்த காலத்து இளைஞர்கள் குறிப்பா வேலை வாய்ப்பு, வளர்ச்சி இது போன்ற விஷயங்களை எதிர்பார்த்து வாக்களிக்கும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இது நிச்சயம் மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு தலைவலியாக இருக்கும் தோழர். கண்டிப்பா தோழர். இது ஒரு பக்கம். இப்போ 2014-19 காலகட்டத்தில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா 2014ல மோடி ஜெயிச்சதற்கு காரணம் அவர் அந்த டைம்ல பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் 33%. 2019ல 38, என்டிஏ சேர்த்து 45%. இந்தியா முழுக்க அப்போ பாஜக மோடி வேணான்னு வாக்கு செலுத்தினவங்க 55% பேர் இருக்காங்க. அப்போ 55% வாக்குகள் வந்து செதறினதுனாலதான் மோடியால ஜெயிக்க முடிஞ்சுச்சு. சோ இன்னைக்கு இந்த 20 வயதிலிருந்து 30 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் 20 கோடிக்கு மேல இருக்காங்கன்னு வருது. சோ இதுவே பாத்தீங்கன்னா 15% மேல போகுது இல்லையா? சோ இந்த வாக்காளர்களை குறி வச்சுதான் சமீபத்துல ராகுல் காந்தி கூட இளைஞர்களுக்குன்னு ஒரு 5 அம்ச கேரண்டிஸ கொடுத்தாங்க. இப்போ இந்த ஜேஎன்யூ தேர்தலில் வெற்றி பெற்றது இடதுசாரி அமைப்புகள்ல இருந்து தான் அதிகப்படியான கேண்டிடேட்ஸ் வராங்க. ஸோ இப்போ இந்தியா கூட்டணியிலையும் இடதுசாரி அமைப்புகள் வலுவாக இருக்கிறது. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல இதுக்கான இது தெரியும். இப்போ இதை அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 4-5 பாஜக எம்பி வேட்பாளர்கள் நாங்க போட்டியிட போவதில்லைன்னு விலகி இருக்கிறாங்க. பாஜக எம்பி சீட்டு கிடைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் மோடி வந்து விஸ்வகுரு தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க. எனக்கு நான் போட்டியிட போல அப்படின்னு சொன்னா அப்போ களத்துல கதி கலங்கி போய் நிக்கிறாங்களா பாஜக காரர்கள்? அவங்களுக்கே தெரியுது நம்ம நின்னா தோத்துருவோம் அப்படின்னு. அத நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். பட் உங்க கேள்விக்கு வந்து நகைச்சுவையா வந்து ஒரு சின்ன ஒரு பதில், அதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவையா வந்து ஒரு பதில சொல்லிடுறேன். நான் ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஏன் தோழர், விஸ்வகுரு அது இது என்னென்னமோ சொல்லிட்டே போறீங்களே தோழர், கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாவா? விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னேன், நான் சொல்லல.
இல்ல அது அது கேட்கும் போதே நமக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு வந்து ஸ்டக் ஆயிடுது தோழர். விஸ்வகுருவா? என்னது விஸ்வகுருவா? இல்ல இதே இதே அதாவது விஸ்வகுப்தா இப்போ செவன் சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்ல போட்டியே போடுறது இல்ல, நாங்க வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி வேற இப்ப தகவல் வந்திருக்கு. அதெல்லாம் ராஜநீதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தோழர். இவங்க எது எது வந்து ஒரு விஷயம் செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து அதை செய்யாம போனாங்கன்னா, கடைசியா கிட்ட கேட்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏன்பா நீங்க இந்த மாதிரி செய்யலன்னா, ராஜநீதி அப்படிம்பாங்க. சோ இதெல்லாம் எஸ்கேபிசம் ஃபேக்டர். ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இந்த தேர்தல்கள்ல வந்து போட்டி போடாமல் பின்வாங்குவது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா யூபில கான்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில அவருடைய பேர் சத்யதேவ் பச்சோரி அப்படிங்கிற ஒரு வேட்பாளர். அவர் வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு. நான் போட்டி போடலைங்க. அங்க ஊடக நண்பர்கள்லாம் கேக்குறாங்க. இல்லைங்க, நீங்க வந்து ஒரு வெற்றி வேட்பாளர். 400 தொகுதி வந்து பிஜேபி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்னங்க அப்பேற்பட்ட ஒரு இதுல இருந்து நீங்க வந்து விலகுறீங்கன்னு. இல்ல என்னோட தனிப்பட்ட காரணத்தால. நான் என்ன கேட்கிறேன், போய் நீங்க நாமினேஷன்லாம் ஃபைல் பண்ணும்போதெல்லாம் தெரியலையா? உங்களுக்கு தனிப்பட்ட காரணம் இருக்குமா இல்லையான்னு? மக்கள் மக்களுடைய மனநிலை, மக்களுடைய எண்ண ஓட்டம், மக்களுடைய கொதிநிலை இதையெல்லாம் வந்து புரிஞ்சவன் கண்டிப்பா போய் போட்டியிட மாட்டான். இவர் ஒருத்தர் வந்து ஜஸ்ட் சாம்பிள். இன்னும் 4, 5 பேர், அதாவது குஜராத்ல ஒரு 2 பேர் அது மாரி இருக்காங்க. அப்புறம் வெஸ்ட் பெங்கால்ல 2, 3 பேரு இது மாரி இருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல நீங்க இவர் டிடிவி தினகரன் சொன்னாரே, நான் 1 தான் கேட்டேன். அவங்க 2 குடுத்துட்டாங்க. அதே போல ஜி.கே. வாசன் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து 3 சீட்டு குடுத்திருக்காங்க தோழர். அவருக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. 3 பேருக்கு நான் எங்கடா 3 பேருக்கு நான் எங்கடா போவேன் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து அவர் இருக்காரு. சோ அவங்களுக்கு தெரியும் கலை யதார்த்தம் என்னன்னு தெரியும். அதே போல இங்க அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல போய் போட்டி போட்டிருக்காரு. அதற்கு ஜோதிமணி அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க. எப்பா நீ பொறந்த ஊர் வந்து இது கரூர்ல தான் வருது. நீ கரூர்ல தான் நீங்க அரவக்குறிச்சில இருந்து போட்டியிட்ட எம்எல்ஏவா? அங்கேயே தோத்துட்ட. நீ மறுபடியும் வந்து போட்டி போடணும்னா நீ இங்க தானே போட்டி போட்டிருக்கணும். ஏன்பா நீ போய் கோயம்புத்தூர்ல ஏன்பா நீ போயிட்டு போட்டிடுற? ஏன்னா அங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்கள் வந்து அங்க ஆல்ரெடி இருக்காங்க. ஒரு பனியா கும்பல் அங்க இருக்கு. டிஃபால்ட்டாவே அவங்களுக்கான ஓட்டு வங்கி அங்க கொஞ்சம் இருக்கு. சோ ஒருவேளை தோத்தாலுமே ஒரு டீசென்டான தோல்வியா இருக்கணும்னு அவர் வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு போட்டிடுறாரு. சோ இதுதான் தோழர். இவங்களுக்கே கான்பிடன்ஸ் கிடையாது. இது எல்லாம் எப்ப நடக்கும்னா, மக்கள் கிட்ட நீங்க போய் ஓட்டு கேட்கும் போறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். மக்கள் வந்து நம்மள லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிரும் அவங்களுக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் களத்துல மக்கள் கிட்ட போய் அவங்களோட கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல், நான் நிக்கல, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு தரேன், இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இப்ப அதிமுகவே எடுத்துக்கோங்க. இது வந்து அதிமுகவுக்கு பொருந்தும். அதிமுக எப்பவுமே ரொம்ப நோன் கேண்டிடேட்ஸ வந்து லான்ச் பண்ணுவாங்க. இந்த தேர்தல்ல பாருங்க, அதுல ஒரு கேண்டிடேட் கூட நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்க மாட்டோம். பொது வெளியிலயும், பொது ஊடகங்கள்லயும். அந்தந்த ஊர்ல, அந்தந்த மாவட்டங்கள்ல மட்டும் தான் அவங்க வந்து பரிச்சயமான ஒரு ஆளா இருப்பாங்க. சோ இது வந்து இவங்களுக்கு தோல்வி என்பது முன்கூட்டியே தெரிந்து விட்டது தோழர். இன்னொன்னு பைசா செலவு பண்ணும். ஒரு எம்பி எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். மினிமம் 25 கோடி, 20 கோடி செலவு பண்ணணும். ஆமா. ஒரு தொகுதிக்கு 20, 25 கோடி செலவு பண்ணணும். யாராவது வந்து தோத்துருவோம்னு தெரிஞ்சே செலவு பண்ணுவானா? இப்ப நீங்க நீங்க இருக்கீங்க. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிசினஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு 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 ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா அமௌண்ட் திருப்பி வராது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. சோ அதே போல ஒரு டெக்னிக் தான் பிஜேபில அங்க இருக்கிற தலைவர்களுக்கு தெரியும். அவன் தொகுதியில அவனுக்கு என்ன யோகிதா, அவனுக்கு ஓட்டு எந்த வகையில மக்கள் வந்து வாக்களிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சவன்லாம் முன்கூட்டியே தப்பிச்சு போறான். ஐயா சாமி ஆள விட்டுருங்க, நான் போட்டி போடலன்னு. அப்புறம் நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. வடகிழக்கு இந்தியாவுல தோழர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 தொகுதி இருக்குமாங்க? 11 அசாம். நினைக்கிறேன். இல்ல அசாமையும் சேர்த்துக்கோங்க. அசாம்ல 14, மற்ற இதுல வந்து ஒரு 11, 25 தொகுதி கிட்ட இருக்கும். 25 கேண்டிடேட் கூட உங்ககிட்ட இல்லையா? போட்டி போடுறதுக்கு. எனக்கு ஒரு கேள்வி, விஸ்வகுரு வந்து மணிப்பூருக்கு பிரச்சாரத்துக்கு போவாரா? மணிப்பூருக்கா? போ சொல்லுங்களேன். தைரியம் தான் போ சொல்லுங்களேன். இங்க ஒரு குத்துச்சண்டை வீரர் வந்து போன வாரமோ அது முந்தின வாரமோ வந்து சொன்னாரு. ஒரு மேடையில வந்து ஜெயிச்சுட்டு, பிரைம் மினிஸ்டர் சார் எங்க ஊருக்கு கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ வில்லங்கத்தோட தான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வாடா எங்க ஊருக்கு வா. அங்க உனக்கு என்ன பண்றோம் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டுருக்காரு போல. கண்டிப்பா அவர்லாம் அங்க போக மாட்டார் போல. இவங்க பப்புன்னு சொல்ற ராகுல் காந்தி
மற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாமே மணிப்பூருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா ம். மோடி போகல. தோழர் நெஜ பப்பு இவர்தான் தோழர். பப்பு வந்து ராகுல் காந்தி கிடையாது. ராகுல் காந்தி வந்து இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலத்துக்கும், எல்லா வீதிகளுக்கும் அவர் போயிட்டு வந்துட்டாரு. புரியுதுங்களா? இவரால தான் எங்கேயும் போக முடியாது. தோழர் இன்னொன்னு சொல்லட்டுங்களா? இவ்ளோ ம். பதவி ஆசை, இவ்ளோ பதவி சுவைய கண்ட ஒருவரால தோல்விய தாங்கவே முடியாது தோழர். இது ம். என்னுடைய பெர்சனல் கருத்து. ஒருவேளை தோத்துவிட்டால் மோடி அவர்கள் வெளிய தல காட்டுவாரா? இப்போ கஷ்டம்தான். எதிர்க்கட்சிகள் வந்து இப்ப நம்ம திமுக, அதிமுக எப்படி தெரியுமா சண்டை போடும்? நாங்கள் வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். ம். திமுக என்ன சொல்லும்? நாங்க அதிமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். அவர்களை விரட்டி அடிப்போம். சட்டசபையிலிருந்து விரட்டி அடிப்போம். இப்படிதான் சொல்லுவாங்க. அதிமுகவை நான் ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல அதே போல மாட்டாங்க. அவங்களும் வந்து திமுகவை ஒழித்து விடுவோம் சொல்லவே மாட்டாங்க. ஆனா பிஜேபி என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் முக்து பாரத். தோழர் ஒரு ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவன் தான் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு சொல்லுவான். அதை அந்த தலைவர்களே சொல்லும்போது, அது எப்பேர்ப்பட்ட ஒரு நாசகரமான கட்சி என்பதை வந்து மக்களே புரிந்து கொள்ளட்டும். எதிர்க்கட்சியே இல்லாம நீங்க எப்படி வந்து ஒரு ஆட்சி நடத்த முடியும்? பலதரப்பட்ட ம். குரல்கள், பலதரப்பட்ட மக்கள் இருப்பதுதான் ஜனநாயகம். இப்ப நான் ஒரு நிறம், நான் ஒரு குரல், நான் ஒரு குணம், எனக்குன்னு சில பழக்கவழக்கங்கள் இருக்கும். அது அப்படியே உங்களுக்கும் எனக்கும் வந்து ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. நாம 2 பேருமே ஒண்ணா இருக்கவே முடியாது. பல விஷயங்கள்ல நமக்குள்ள வேறுபாடுகள் இருக்கும். ஆனா வேற்றுமையில நமக்கு சில ஒரு காமன் ஒற்றுமைகள் இருக்கும். திராவிடம், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, கலைஞர் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சோ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் வந்து இந்த தேசத்தோடைய அழகு. ஆனா ம். வேற்றுமைகளே இருக்கக்கூடாது. நான் மட்டும் தான். எங்க கட்சி மட்டும் தான். ஒன் இந்தியா, ஒன் நேஷன், ஒன் ரேஷன். ஒரே ஒரு ஒரே ஒரு ஊசி போட்டு, ஒரே ஒரு மருந்து ஒண்ணு போட்டுட்டு எல்லாம் சாக வேண்டியது தான். அப்படிதான் வந்து இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க நாட்ட. சோ ம். ஒற்றைத்தன்மை வந்து என்னைக்குமே சாத்தியம் கிடையாது. மோடி அவர்களும், அமித்ஷா அவர்களும் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவரோட கட்சிக்காரர்களுக்கும் இன்னைக்கு வந்து தேர்தல் பயம் வந்து விட்டது. அதுக்கு தான் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அ அடுத்த கேள்விக்கு போயிடலாம் தோழர். அவ்வளவுதான் தோழர். மெயினா வந்து இளைஞர்களுடைய மனநிலை. குறிப்பா வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள 6 இளைஞர்கள் புகுந்து போராட்டம் பண்ணாங்க. வண்ண புகை குண்டுகள்லாம் அவங்களுடைய டிமாண்டுமே எங்களுக்கு நான் படிச்சவன், இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சிருக்கிறேன். எனக்கு வேலை இல்ல. விவசாயிகளுக்கு நீங்க நியாயம் பண்ணல. விவசாயிகளுடைய போராட்டத்த சமீபத்தில இந்த அரசு எப்படி கையாண்டது அப்படிங்கிறத பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம, சமீபத்தில வந்த ஆர்பிஐ தகவல் படி, இந்தியாவுல மக்கள் வந்து தன் அன்றாட வாழ்க்கைய ஓட்டுறதுக்கே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு மினிமம் ரூ. 15,000 சம்பளம் வாங்குறான்னா, அவன் வேலைக்கு போயிட்டு வரான்னாலே ஒரு ரூ. 3000 பெட்ரோல், டீசலுக்கே அழுக வேண்டியது இருக்கும். அது போக மாசம் மாசம் சிலிண்டர் வாங்கணும்னா அதுக்கு ரூ. 1,800. சோ வரி மூலமாவே இவங்க 28 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறானுங்க பெட்ரோல், டீசல் மூலமாவே. சோ அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப படுமோசமா இருக்கு. இது இந்தியாவுடைய எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவுக்கு இவங்களுடைய இந்த 10 வருஷ ஆட்சி இருக்கு. சோ அவங்கள வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இது ஒரு இந்த ஜேஎன்யூனுடைய தேர்தல் வந்து ஒரு முத்தாய்ப்பா இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படின்றத தான் பார்க்கிறோம். அதான் தோழர். இதுதான் இறுதியான கேள்வி. நீங்க இத குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? இந்த விலைவாசி உயர்வு இதெல்லாம் இல்ல பத்தி? கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து மக்கள் நடுத்தர மக்கள் கிட்ட வந்து காசு இல்ல. எல்லாருக்குமே ம். வந்து கடன் சுமை அதிகமா இருக்கு. அன்றாட வாழ்க்கையே வந்து ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இதற்கு ரொம்ப 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 அடிப்படையான காரணம் தோழர். டைரக்ட் டாக்ஸஸ விட இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து அதிகமா இருக்கு. எந்த ம். ஒரு நாட்டில் நேர்முக வரியை விட மறைமுக வரி வந்து அதிகமா இருக்கிறதோ, அந்த நாடும், நாட்டு மக்களும் வந்து நல்ல நிலையில் இல்லை என்பதுதான் பொருள். அதே போல அங்க வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து அதிக சலுகைகள் குடுக்கப்படும். ஏன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே வந்து அரசு, அரசு அதுக்கப்புறம் தனியார் இவங்களுக்கு தான் போகும். அப்படிதான் இங்க வந்து சட்டங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, ம். எண்ணெய் நிறுவனங்களுடைய விலையேற்றத்த நாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ம். நீங்க அப்ப எதுக்கு தான் இருக்கீங்க? ஒரு அரசாங்கம் எதுக்கு தான் இருக்கு? இந்த நாட்டுல எந்த விஷயத்தையும் எங்க கண்ட்ரோல்ல இல்ல. எல்லாமே நாங்க தனியார் கிட்ட தான் குடுத்துருக்கோம். இப்ப ரயில் எடுத்துக்கோங்க, விமான நிலையம் எடுத்துக்கோங்க. விமான நிலையங்கள ஆல்ரெடி வந்து அதானிக்கு வந்து பட்டா போட்டு குடுத்தாச்சு. அதே போல விமானத்தை வந்து டாடா டாடா ம். நிறுவனத்துக்கு குடுத்தாச்சு. டெலிகம்யூனிகேஷன் வந்து ஜியோக்கு வந்து குடுத்தாச்சு. பெட்ரோல் இது அப்புறம் எரிசக்தி விஷயங்கள் எல்லாம் வந்து அதானிக்கு வந்து குடுத்தாச்சு. நிலக்கரி இது போன்ற விஷயங்கள். சோ எதுவுமே இப்ப நம்ம கிட்ட இல்லன்னும் போது, அரசாங்கத்தால எந்த விஷயத்தையும் வந்து எப்படி வந்து ஒரு திட்டத்தை வந்து மேற்கொள்ள முடியும்? அது இல்லாம நேஷனல் மானிட்டரி பைப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு திட்டத்த வந்து கொண்டு வராங்க. அதாவது இருக்கிறதெல்லாம் விக்கிறது. அத ம். உருவாக்குறதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து பல வருஷம் வந்து திட்டமிட்டு, பல வருஷம் பல போராட்டங்கள், சிறுக சிறுக சேர்த்த விஷயங்கள் இது எல்லாமே. இத கொண்டு போயிட்டு விக்கிறாங்க. காமன் மினிமம் புரோகிராம் இது. இது வந்து நேஷனல் மானிட்டரி பைப்லைன்.
ம். சோ இந்த மாதிரி இதுதான் வந்து போயிட்டு இருக்கும்போது, சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லை. முக்கியமா கொரோனா போன்ற ஒரு காலகட்டத்துல வந்து, அ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொன்னது போல, ஒவ்வொரு தனிநபருக்கும் வந்து ஒரு தொகையை குடுத்திருக்கணும். ஒரு 2000 5000 அப்படி குடுத்திருக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்பு பாதிப்பு, வாழ்வாதார பாதிப்பு. அத வந்து அரசாங்கம் தான் குடுக்கணும். அரசாங்கம் என்பது என்ன? ஒரு பேரண்ட். இட் இஸ் அ பேரண்ட் ஆஃப் அ மெம்பர். ஸ்டேட் இஸ் அ பேரண்ட். அதுதானே? அப்படி ம். இருக்கும்போது, இந்த பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் வந்து நிச்சயம் வந்து சாமானியனுக்கு புரியாமல்லாம் ஒண்ணும் இல்ல. அது இன்னும் எளிதில சொல்லப்போனா, இந்த 10 வருஷ ஆட்சியில ஏழைகளுக்கும், பணக்காரர்களுக்கும் உண்டான இடைவெளி வந்து இன்னும் அதிகமா இருக்கு. ஒரு ம். நாட்டோட வளர்ச்சி டாக்ஸஸ் வந்து அதிகமா இருந்ததுன்னா, அந்த நாடு வந்து வேலைக்கு ஆவாது. அதே போல அந்த நாடு வந்து கரெக்ட்டான டைரக்ஷன்ல போகுதுன்னா, ஏழைகளுக்கும், பணக்காரர்களுக்குமான வித்தியாசம் வந்து அது வந்து குறைஞ்சுகிட்டே வரணும். ஏழைக்கும், ம். பணக்காரருக்குமான வித்தியாசம் வந்து குறைஞ்சுகிட்டே வரணும். ஆனா இங்க வந்து ஏழை இங்க இருக்கான், பணக்காரன் இங்க மேல, மேல, மேல அந்த கேப் போயிட்டே இருக்கு. சோ இது வந்து ஒரு நல்ல சமிக்ஞை அல்ல. இது 2மே இந்த 10 வருஷத்துல நடந்திருக்கு. இதை மாற்ற வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இளைஞர்கள் வந்து இந்த ஜேஎன்யூ வெற்றி மூலமாக ஒரு புத்துணர்ச்சியும், ஒரு புத்துயிரையும் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை குடுத்திருக்காங்க. அது அப்படியே பாராளுமன்ற தேர்தலில் நடக்கும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் மீது எப்பவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. தொடர்ந்து இது குறித்து நம்ம பேசுவோம் தோழர். வாக்காளர்களுக்கும், நேயர்களுக்கும் நம்ம வந்து இத பத்தி தொடர்ந்து அதிகம் பேசிட்டு வருவோம். நன்றி. நிச்சயமா தோழர். நன்றி தோழர்.